கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி வீடுகள் சிதைந்து அலங்கோலமாகி இனி யாரும் அங்கு வாழவே முடியாத சூழல் உருவாகியிருக்கிறது. ஆதரவற்ற நிலையில் பசுக்களும் கன்றுகளும் சுற்றித் திரிவது கண்கலங்க வைக்கிறது. இது பற்றிய உருக்கமான செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பதக்கங்களையும் விருதுகளையும் வாங்கியிருப்பார்கள். எவ்வளவு உழைப்பு இந்த பரிசுகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும். எல்லாம் மண்ணோடு மண்ணாகிவிட்டது வயநாடு நிலச்சரிவால். நூற்றுக்கணக்கான வீடுகள் மண்ணோடு மண்ணாகிவிட்டன. இன்னும் பல வீடுகள் இனி மனிதர்கள் வாழ தகுதியே இல்லாத இடமாகிவிட்டன. சில நாட்களுக்கு முன்பு வரை மனிதர்களால் நிரம்பி வழிந்த இந்த வீடுகள் இப்போது சேறு சகதியால் நிரம்பி வழிகின்றன. ஆசை ஆசையாய் எடுத்த புகைப்படங்கள், பார்த்து பார்த்து அடுக்கி வைத்த அலமாரிகள், படித்து படித்து களைத்த புத்தகங்கள், நடந்து நடந்து ஓய்ந்த காலணிகள் எல்லாம் இங்கு வாழ்ந்த மனிதர்கள் எங்கே என்ற கேள்வியைத்தான் கேட்கின்றன. வீட்டின் உரிமையாளர்கள் உயிருடன் இருந்தால் மீண்டும் திரும்பி வந்து பார்க்கையில் உயிரே போய்விடும் வழியை அல்லவா இந்த காட்சிகள் தரும். மனிதர்கள் ஒரு பக்கம் துயரத்தை அனுபவிக்கிறார்கள் என்றால், இந்த வாயில்லா ஜீவன்களான பசுமாடுகளும் கன்றுக்குட்டிகளும் பராமரிக்க ஆளின்றி தவித்து வருகின்றன. சூரல் மலை, முண்டகை, பூஞ்சேரி மட்டத்தில் இதுபோல் ஏராளமான மாடுகள் தங்கள் கன்றுகளுடன் ஆதரவின்றி பல நாட்களாக உணவின்றி சுற்றித் திரிகின்றன. உரிமையாளர் பெரும்பாலானோர் இறந்து விட்டதால் பராமரிக்க ஆளின்றி பசுமாடுகள் கனத்த மடியுடன் வலியை அனுபவித்து அவதிப்படுகின்றன. கன்றுக்குட்டிகளும் பால் குடிக்க முடியாமல் பட்டினியில் தவிக்கின்றன. ஆதரவற்ற மாடுகளுக்கு இந்த தன்னார்வலர்கள் மட்டுமே தற்காலிக துணை. இந்த அனிமல்ஸுக்கு சொல்ல முடியாது, ஆனால் அகல் இல்லாமல் உயர்த்து இப்படி இருக்குது. ஆனால் நடக்கும்போதே நமக்கு தெரியுது. அதனால தான் அப்படியே செஞ்சேன். கொஞ்சம் கறந்து உருவாக்கினா ஃப்ரீயாகிடும். சின்ன பிள்ளை இருக்கான் அங்கே பார்த்துல இல்லை. ஆனால் பெயின் இருக்கும்போது கொடுக்கறதுக்கு அப்படி தான். அதுக்காக தான் நாங்கள் கொஞ்சம் ரிமூவ் பண்ணால் இப்போ ஃப்ரீ ஆகிடுச்சு. நடக்கும்போது பார்க்குது. எந்த ஊருக்கார சர்வீஸுக்காக இன்னும் இதுபோல் எத்தனையோ சோகங்களை சுமந்து கொண்டிருக்கிறது வயநாடு. தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் காளினுடன் செய்தியாளர் கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.